வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டாரின் ஸ்பீடை எவ்வாறு கண்ட்ரோல் செய்வது என்பது பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும். ஏசி சீரிஸ் மோட்டாரின் நேம் பிளேட் டீடைல்ஸை விளக்கி ஃபுல் லோடு கரண்டை கண்டறிதல், பொருத்தமான வேரியபிள் ரெசிஸ்டரை தேர்ந்தெடுத்தல், ரெசிஸ்டாரின் வெவ்வேறு செட்டிங்கான ஸ்பீடை கனெக்ட் செய்து ரன் செய்து அளவிடுதல். இந்த பிராக்டிகலை செய்வதற்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிஷினரி ஆகியவற்றை சேகரிப்போம். எலக்ட்ரிஷியன் டூல் கிட், வோல்ட் மீட்டர், அமீட்டர், டாக்கோமீட்டர், ஏசி சீரிஸ் மோட்டார், ரோட்டரி ஸ்விட்ச், கனெக்டிங் கேபிள் தேவைக்கேற்ப, ஐசிடிபி ஸ்விட்ச், ஒயர் வூண்ட் எனாமல் இன்சுலேட்டட் ரெசிஸ்டர். ஏசி சீரிஸ் மோட்டார் பற்றி விவாதிப்போம். சீரிஸ் மோட்டார் என்பது ஃபீல்டு வைண்டிங் மற்றும் ஆர்மேச்சர் வைண்டிங் ஆகியவை சீரிஸில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ள ஒரு வகை எலக்ட்ரிக் மோட்டார் ஆகும். அதாவது சீரிஸில் உள்ள இரண்டு வைண்டிங் மூலமாகவும் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது. ஒர்க்கிங் பிரின்சிபல்: சீரிஸ் மோட்டாருக்கு ஏசி வோல்டேஜ் பயன்படுத்தப்படும் பொழுது கரண்ட் ஃபீல்டு வைண்டிங் மற்றும் ஆர்மேச்சர் வைண்டிங் இரண்டிலும் ஃப்ளோ ஆகிறது. ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகும் கரண்ட் ஒரு கரண்டை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் ஆர்மேச்சர் வைண்டிங் வழியாக செல்லும் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையிலான தொடர்பு காரணமாக ஒரு டார்க்கை உருவாக்குகிறது. இரண்டு வைண்டிங்கிலும் கரண்ட் அப்ளைடு வோல்டேஜுக்கு ப்ரொபோஷனலாக இருப்பதால் மேக்னெட்டிக் ஃபீல்டு மற்றும் டார்க் ஒரே நேரத்தில் மாறுகிறது. இதன் விளைவாக மோட்டாரின் ரொட்டேஷன் ஏற்படுகிறது. ட்ராக்ஷன் சிஸ்டம்ஸ்: ஹெவி லோடை திறமையாக நகர்த்துவதற்கு ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படும் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் மற்றும் ட்ரெயின்ஸில் ஏசி சீரிஸ் மோட்டார்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. ஹை ஸ்டார்டிங் டார்க்கை வழங்கி ஸ்மூத்தான மற்றும் ரிலியபிள் வெர்டிக்கல் மொமெண்ட்டை அளிப்பதால் இந்த மோட்டார்ஸ் எலிவேட்டர்ஸ் மற்றும் கிரெயின்ஸிலும் பயன்படுத்தப்படுகின்றன. நன்மைகள்: ஹை ஸ்டார்டிங் டார்க். ஏசி சீரிஸ் மோட்டார் ஹை ஸ்டார்டிங் டார்க் வழங்குகின்றன. இது ஹெவி லோடட் அப்ளிகேஷனுக்கு ஏற்றதாக அமைகிறது. சிம்பிள் டிசைன்: ஏசி சீரிஸ் மோட்டாரின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பீட்டளவில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டிங் ஆனது. இது குறைந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு வழங்குகிறது. காம்பேக்ட் சைஸ்: இந்த மோட்டார் காம்பேக்ட் ஆனவை, ஸ்பேஸ் லிமிட்டடாக இருக்கும் அப்ளிகேஷனுக்கு ஏற்றவை. ஸ்பீட் கண்ட்ரோல் டெக்னிக்: வோல்டேஜ் கண்ட்ரோல். மோட்டாருக்கு பயன்படுத்தப்படும் வோல்டேஜை வேரி செய்வதன் மூலம் நீங்கள் சிறிது ஸ்பீட் கண்ட்ரோலை அடையலாம். வோல்டேஜை குறைப்பது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறது. இதனால் டார்க் ஸ்பீடு குறைவதற்கு வழிவகுக்கின்றன. ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரை கனெக்ட் செய்து ரன் செய்து ஸ்பீடை கண்ட்ரோல் செய்யவும். நேம் பிளேட் டீடைல்ஸை ரீட் செய்து அவற்றை டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். பொசிஷன் 1இல் 80 வோல்ட்டை குறைக்கவும். பொசிஷன் 2இல் 40 வோல்ட்டை குறைக்கவும். தேவையான சீரிஸ் ரெசிஸ்டரை R1 மற்றும் R2 ஆகியவற்றை கால்குலேட் செய்து அவற்றின் வோல்டேஜை கண்டறியவும். R1 மற்றும் R2வில் டோட்டல் வோல்டேஜ் டிராப் 80 வோல்ட்டாக இருக்கும்படி ஒவ்வொரு ரெசிஸ்டரை 40 வோல்ட் குறைக்க வேண்டும். ஃபீல்டு மற்றும் ஆர்மேச்சர் வைண்டிங் சிறியதாக இருப்பதால் அது தவிர்க்கத்தக்கதாக இருக்கும். ரெசிஸ்டர் வேல்யூ R1 மற்றும் R2வை கண்டறிய R is equal to V divided by I என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டறியலாம். மோட்டார் முழுவதும் உள்ள வோல்டேஜ் 160 வோல்ட்டுக்கு சமமாகும். ரியோஸ்டட் R1 மற்றும் R2 முழுவதும் வோல்டேஜ் டிராப் 240 மைனஸ் 160 is equal to 80 வோல்ட். R is equal to V divided by I என்பது 80 divided by 1.5 is equal to 52 ஓம்ஸ் ஆகும். இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் வேல்யூவை கண்டறிய R1 and R2 is equal to R divided by 2 is equal to 26 ஓம்ஸ். எனவே ரெசிஸ்டர் R1 மற்றும் R2வின் வேல்யூ முறையே 26 ஓம்ஸ் ஆகும். டயக்ராமின் படி கனெக்ஷனை செய்து போனி பிரேக் மூலம் மோட்டாரை லோடு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யவும். மோட்டார் எடுத்துச் செல்லும் கரண்ட் மற்றும் வோல்டேஜை அளவிட மற்றும் ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு பேரலாக 300 வோல்ட் ரேஞ்சில் வோல்ட் மீட்டர் V1ஐ கனெக்ட் செய்யவும் மற்றும் வைண்டிங்குடன் சீரீஸில் அதிகபட்சமாக 5 ஆம்பியர் கொண்ட ஒரு அமீட்டரை கனெக்ட் செய்யவும். பொசிஷன் 3இல் எந்த ரெசிஸ்டரை சர்க்யூட்டுடன் கனெக்ட் செய்யப்படாமல் ரெசிஸ்டரை முழுவதும் வோல்டேஜ் டிராப்பை கண்ட்ரோல் செய்ய 1, 2 மற்றும் 3 போன்ற S2வில் டேப்பிங் பொசிஷனுடன் ரெசிஸ்டரை R1 மற்றும் R2 சீரிஸ் மோட்டார் வைண்டிங்குடன் கனெக்ட் செய்யவும் மற்றும் பொசிஷன் 2இல் 40 வோல்ட் டிராப்பை ஏற்படுத்த ரெசிஸ்டரை R2 மற்றும் சர்க்யூட்டுடன் கனெக்ட் செய்யப்பட்டு மேலும் 80 வோல்ட் டிராப்பை ஏற்படுத்த பொசிஷன் 1இல் R1 மற்றும் R2 இரண்டுமே சர்க்யூட்டுடன் கனெக்ட் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். ரெசிஸ்டரை R1 மற்றும் R2க்கு பேரலாக 100 வோல்ட் வரையிலான வோல்ட் மீட்டர் V2வை கனெக்ட் செய்யவும்.
ஸ்விட்ச் S1 ஐ மூடி ஸ்விட்ச் S2 ஐ பொசிஷன் 1 இல் செட் செய்து மோட்டாரின் ஸ்டார்டிங்கை கவனிக்கவும். கரண்ட், வோல்டேஜ் V1 மற்றும் V2 மற்றும் ஸ்பீடை அளவிடவும். வேல்யூவை டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். ஸ்விட்ச் S2 ஐ பொசிஷன் 2 இல் செட் செய்யவும் மற்றும் கரண்ட், வோல்டேஜ் V1 மற்றும் V2 மற்றும் ஸ்பீடை அளவிடவும். வேல்யூஸை டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். பொசிஷன் 3 இல் ஸ்விட்சை செட் செய்யவும். கரண்ட், வோல்டேஜ் V1 and V2 மற்றும் ஸ்பீடை அளவிடவும். வேல்யூவை டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். கன்க்ளூஷன்: V1 மற்றும் மோட்டாரின் ஸ்பீடுக்கு இடையே உள்ள தொடர்பு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். V2 முழுவதும் வோல்டேஜ் டிராப் அதிகரிப்பதால் மோட்டாரின் ஸ்பீட் குறைகிறது. V2 முழுவதும் வோல்டேஜ் டிராப் குறைந்தால் மோட்டாரின் ஸ்பீட் அதிகரிக்கும். உண்மை: V2 மற்றும் ஸ்பீடு குறைவுக்கு இடையேயான தொடர்பு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். சீரிஸ் மோட்டாரின் லோடு கண்டிஷனில் V1 மற்றும் V2 அளவீட்டை மீண்டும் செய்வதன் மூலம் R1 மற்றும் R2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 52 ஓம்ஸ் ஆகும். ஏசி சீரிஸ் மோட்டாரின் ஸ்பீடை எவ்வாறு கண்ட்ரோல் செய்வது என்பது பற்றிய பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. இப்பொழுது உங்களால் பின் வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஏசி சீரிஸ் மோட்டாரின் நேம் பிளேட் டீடைல்ஸை விளக்கி ஃபுல் லோடு கரண்டை கண்டறிதல், பொருத்தமான வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை தேர்ந்தெடுத்தல், ரெசிஸ்டன்ஸின் வெவ்வேறு செட்டிங்கான ஸ்பீடை கனெக்ட் செய்து ரன் செய்து அளவிடுதல். நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.